வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா ஜியோமெட்ரியில் எக்ஸசைஸ் 4.4 அதில் வந்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன் த கிவன் ஃபிகர். அதில் கொடுத்துருக்கிறதுல எக்ஸ் என்ன இருக்குது, எக்ஸ் வந்து நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போது எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்னா இப்போ பி இருக்குல்ல, அப்போது ஆங்கிள் பி என்னன்னு கண்டுபிடிக்கும். ஆங்கிள் பி வந்து என்னது நமக்கு இப்போது opposite sum of the opposite angles of the quadrilaterals are supplementary. இது sum of the opposite angles வந்து என்னது, அது நமக்கு வந்து என்னது opposite வந்து supplementary கொடுத்துருக்காங்க. supplementary opposite angles ஆட் பண்ணும்போது நமக்கு என்னது 180 டிகிரி வரணும். அப்போ இதில் வந்து பி இருக்கிறது. அப்போ பாக்கி என்னது 180லேருந்து நம்ம 120 கழிச்சோன்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இருக்கிறது. அப்போ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து என்னது இந்த ரெண்டு ஆங்கிளையும் வந்து ஆட் பண்ணால் 180 டிகிரி. ஓகேவா? அப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஆங்கிள் தெரியாது. அப்போ ஆப்போசிட் ஆங்கிளை வந்து இந்த 180லேருந்து மைனஸ் பண்ணோன்னா நமக்கு இந்த ஆங்கிள் கிடைச்சிடும். புரிஞ்சுதா? இப்போ இது வந்து என்னது நமக்கு எடுத்தோம் சம் ஆஃப் த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் quadrilateral or supplementary. ஓகே, சப்ளிமெண்ட்ரினா என்னது ரெண்டையுமே ஆட் பண்ணும்போது நமக்கு 180 ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். நமக்கு ஒரு ஆப்போசிட் ரெண்டு ஆங்கிள்ஸில் ஒரு ஆங்கிள் தெரியாதனால 180லேருந்து அடுத்த ஆங்கிள் தெரிஞ்ச ஆங்கிளை வந்து என்ன செய்கிறோம், அதுலேருந்து மைனஸ் பண்ணால் நமக்கு இந்த ஆங்கிள் கிடைச்சிருமா? அப்போ பி என்னது 180 மைனஸ் 120 நமக்கு என்ன வரும் 60 டிகிரி. அப்போ பி கிடைச்சிருச்சு என்னது 60 டிகிரி. புரிஞ்சுதா? அது எப்படி எடுத்தோம் நம்ம ஆப்போசிட் ஆங்கிள்ஸை சம் ஆஃப் த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இன் குவாட்ரேட்ல வந்து என்னது சப்ளிமெண்டரி. அதை வச்சு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் 60 டிகிரி கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? அது இருக்கட்டும். அடுத்து பிசிஏ. பிசிஏ இது வந்து என்னது நமக்கு 90 டிகிரியா இருக்கும். எதனால? ஆங்கிள் இன் செமி சர்க்கிள். செமி சர்க்கிள்ல உள்ள ஆங்கிள்னால அது என்னது 90 டிகிரி. ஓகேவா? அப்போ நமக்கு வந்து இந்த ரெண்டுமே கிடைச்சிருச்சு. அப்போ ஒரு ட்ரையாங்கிளில் வந்து 3 ஆங்கிளையுமே ஆட் பண்ண என்னது 180 டிகிரி. அப்படிதான் ரெண்டு ஆங்கிள் கிடைச்சிருக்கு. 3ஆவது ஆங்கிள் எடுத்து கண்டுபிடிச்சிடலாம். ஈஸி தானே? அப்போ பிஏசி பிளஸ் பி ஆங்கிள் பி பிளஸ் பிசிஏ 3 ஆங்கிளையும் கூட்டினா நமக்கு என்னது 180 டிகிரி. என்னது ட்ரையாங்கிள் உள்ள 3 ஆங்கிளை ஆட் பண்ணால் 180 டிகிரி. அது ஆல்ரெடி நமக்கு படிச்சது. அப்போ இதில் வந்து நமக்கு தெரியாது. பி வந்து என்னது 60 டிகிரி, இது வந்து என்னது 90 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ எக்ஸ் பிளஸ் 150 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. ரெண்டு 150 தானே. அப்போ எக்ஸ் இங்கே என்ன, இது பிளஸ்ல அங்கே என்ன போகும் மைனஸ் ஆகும். மைனஸ் 150 டிகிரி. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 30 டிகிரி. இதுதான் என்னது எக்ஸோட வேல்யூ. புரிஞ்சுதா? ஈஸி தானே? பி எப்படி எடுத்தோம்னா நம்ம ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து என்னது சப்ளிமெண்டரி வச்சு நம்ம இந்த 180லேருந்து ஆப்போசிட் ஆங்கிளை மைனஸ் பண்ணும்போது இது இந்த ஆங்கிள் கிடைச்சிருச்சு. அடுத்து அது என்னது செமி சர்க்குலர் ஆங்கிள் வந்து 90 டிகிரி. அதனால இது 90 டிகிரி. அப்போ 2 கிடைச்சா 3வது தெரியும் என்னது ட்ரையாங்கிள் 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணா 180 டிகிரி. அதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணோம் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? Okay, second question பாருங்க. If a given figure AC is the diameter of the circle. AC வந்து diameter with the center O. Okay, அப்ப ADE கொடுத்திருக்காங்க 30 டிகிரி, DAC கொடுத்திருக்காங்க 35 டிகிரி, CADB கொடுத்திருக்காங்க 40 டிகிரி. ஓகேவா? ACD கேட்டிருக்காங்க. நமக்கு என்னதான் கொடுத்திருக்காங்க ADE கொடுத்திருக்காங்க என்னது 30 டிகிரி, DAC கொடுத்திருக்காங்க 35 டிகிரி, அதுல CAB கொடுத்துருக்காங்க 40 டிகிரி. ஏசிடி நமக்கு தெரியாது. இதுல வந்து என்னது இது வந்து என்னதான் இருக்கும் 90 டிகிரி. செமி சர்க்கிளோட இது வந்து என்னது 90 டிகிரி. ஆல்ரெடி போன நிமிஷம்ல பார்த்தோம்ல. இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது ADC வந்து என்னது 90 டிகிரி. ஏன்னா ஆங்கிள் இன் செமி சர்க்கிள். அதுதானே? ஓகே, அப்போ அது 90 டிகிரி கிடைச்சிருச்சு. அடுத்து நம்ம என்னது இதுதானே கண்டுபிடிக்கணும், ஏசிடி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து ஏசிடி பிளஸ் சிடிஏ பிளஸ் டிஏசி ஈக்குவல் என்னது 180 டிகிரி. இது எதனால ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள் ஆட் பண்ணா நமக்கு என்னது 180 டிகிரி. அப்படிதானே?
அதுதான் எடுத்துக்கணும். இந்த ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிள் ஆட் பண்ண, இந்த ட்ரையாங்கிளுமே ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் வந்து என்னது 180 டிகிரி. ஓகே, ஏசிடி நமக்கு தெரியாது, சிடிஏ நமக்கு தெரியுது 90 டிகிரி, டிஏசி தெரியும் 35 டிகிரி, ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ ஏசிடி ஈக்குவல் டு என்னது, ஏசிடி பிளஸ் 90 பிளஸ் 35 டிகிரி என்னது 125 டிகிரி, ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ ஏசிடி ஈக்குவல் டு என்னது 180 டிகிரி மைனஸ் 125 டிகிரி. இப்படிதானே சரி மைனஸ் ஆயிடலாம். அப்போ 180 டிகிரி மைனஸ் 125 டிகிரி என்னது 55 டிகிரி. அப்போ இது வந்து என்னது நமக்கு 55 டிகிரி. ஓகேவா? ஓகே, இது வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சரி, இது செகண்ட் இது பார்ப்போமா? ஓகே, செகண்ட் இதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். இது வந்து ஏசிபி கேட்டிருக்காங்க. சரியா? இதில் வந்து நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கிறத தான் எழுதியிருக்கு. அப்படிதான் இதில் இதெல்லாம் வந்து நமக்கு சம்மில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இது 40 டிகிரி, இது வந்து தெரியாது. இது வந்து என்னது செமி சர்க்கிளோட ஆங்கிள் நமக்கு என்ன வரும் 90 டிகிரி. அப்போது ஏபிசி ஈக்குவல் என்னது 90 டிகிரி. ஏன்னா ஆங்கிள் இன் செமி சர்க்கிள். ஓகேவா? அப்போ அது 90 டிகிரி கிடைச்சு. அப்போ பாக்கி கண்டுபிடிச்சிடலாம்ல. நமக்கு தெரிய வேண்டியது என்னது ஏசிபி என்னது ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 டிகிரி, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இது பிளஸ் ஆங்கிள் சிஏபி பிளஸ் ஆங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேவா? எல்லாத்தையும் எழுதியாச்சு. அப்போ இது வந்து என்னது ஏசிபி பிளஸ் இது 90 CAB வந்து 40 டிகிரி பிளஸ் 90 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேவா? ACB ஈக்குவல் பிளஸ் 130 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. ACB ஈக்குவல் டு என்னது 180 டிகிரி மைனஸ் 130 டிகிரி. அப்போ ACB ஈக்குவல் டு என்னது 50 டிகிரி. அவ்வளோதான், ஈஸி தானே. அப்போ வந்து என்னது இதுவும் கண்டுபிடிச்சாச்சு, என்னது 50 டிகிரி. ஓகேவா? ஓகே, தேர்ட் ஒன் பார்க்கலாமா? இது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்னது டிஏஇ. ஓகே, சாரி, டிஏஇ இது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அப்போ இது வந்து நம்ம எப்படி இருக்கலாம், இது வந்து ஃபர்ஸ்ட் என்னது டிஇஏ வந்து எப்படி இருக்குன்னா 180 டிகிரி மைனஸ் 55 டிகிரி. இது எப்படி வந்துச்சுன்னா நம்ம போன ஃபர்ஸ்ட் சம்ல நம்ம பார்த்தோம். என்னது இங்கே குவாட்ரேட்ல வந்து சம் ஆஃப் த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் 180 டிகிரி சப்ளிமெண்ட்ரி. அப்படிதானே சம் ஆஃப் த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் குவாட்ரேட்ல சப்ளிமெண்ட்ரி. அதை வச்சு தான் நம்ம என்ன எடுக்கிறோம். அப்போ இது ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் என்னது இது. அப்படிதானே அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளையும் கூட்டினா 180 டிகிரி வரும். அப்போ ஒரு ஆங்கிள் இருக்குன்னா 180 இந்த ஆங்கிளை மைனஸ் பண்ணால என்ன ஆகும், இந்த ஆங்கிள் கிடைக்கும். இதனால இது சம் ஆஃப் த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ குவாட்ரிலேட்ரல் என்னது ஆஃப் சப்ளிமெண்ட்ரி. ஓகே, நான் ஸ்டார்ட் ஆகிட்டேன். ஓகே, அதனால தான் நம்ம என்னது எடுத்திருக்கோம். இதை வந்து 55 இருந்து மைனஸ் பண்றோம். அப்போ என்ன வரும் 180 மைனஸ் 55 டிகிரி நமக்கு என்ன வரும் 125 டிகிரி. ஓகேவா? எழுதியாச்சு. அடுத்து ஏஇடியில் நமக்கு என்னது இந்த ட்ரையாங்கிள் வந்து சின்ன ட்ரையாங்கிள் தான். அந்த ட்ரையாங்கிளோட நமக்கு அடுத்து என்னது 2 ஆங்கிள் கிடைச்சிருச்சு. இது வந்து என்னது 125 கிடைச்சிருச்சு. 2 ஆங்கிள் கிடைச்சா 3 ஆங்கிள் ஈஸி தானே. ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 டிகிரி. அடுத்து நான் அப்போ ஒன்று தெரியலன்னா அதை வச்சு தான் நமக்கு அப்போ எல்லாம் சம் பண்ண மாதிரி தான். டிஏஇ பிளஸ் ஏஇடி பிளஸ் இடிஏ ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேவா? இது வந்து டிஏஇ வந்து என்னது நமக்கு டிஇஏ வந்து நமக்கு தெரியாது. அப்புறம் இது வந்து 125 டிகிரி பிளஸ் 30 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ டிஇஏ பிளஸ் 125 டிகிரி பிளஸ் 30 டிகிரி என்னது 155 டிகிரி equal to 180 degree. அப்போ DEA equal to 180 degree minus 155 degree. இந்த சொல்ற மைனஸ் தானே. equal to என்னது DEA என்னது 180 degree minus 155 degree என்னது 25 degree. இதுதான் ஆன்சர்.
எல்லாமே ஒரே மெத்தடில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். அப்படிதானே? அதில் வந்து இந்த இது வந்து மட்டும் இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது எல்லாமே அந்த ஆங்கிள்ஸ் வச்சு தான், ட்ரையாங்கிள் வச்சு தான் எடுத்தோம், நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஈஸி. இது வந்து ரொம்ப ஈஸியான சம். ஓகேவா? தனித்தனியாக கேட்பாங்க. ஓகே தேர்ட் சம் பார்க்கலாமா? ஃபைண்ட் ஆல் தி ஆங்கிள்ஸ் ஆஃப் தி கிவன் சைக்ளிக் குவாட்ராட்டிக் ABCD இஸ் a ஃபிகர். ஓகேவா? இதில் வந்து எல்லாம் கண்டுபிடிக்கணும். என்னது? ABC ஃபைண்ட் ஆல் தி ஆங்கிள்ஸ், எல்லா ஆங்கிள்ஸும் கண்டுபிடிச்சிடலாமா? இது பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும்னா ரொம்ப ஈஸி சம். இது வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சலாமா? இன் a cyclic quadrilateral ABCD. ஓகே, ABCD நமக்கு என்னது? பியும் பிளஸ் C is equal to D is equal to என்னது? 180 டிகிரி. இது வந்து இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். என்னது? இதில் வந்து குவாட்ரேட்ல ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து என்னது? ஆப்போசிட் ஆங்கிள் சப்ளிமெண்ட்ரி. அப்படித்தானே? அப்போ ரெண்டு ஆட் பண்ணப்போ நம்ம ரெண்டையுமே சம் ஆஃப் த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஆட் பண்ணா வந்து என்னது? 180 டிகிரி கிடைக்கும். அப்படித்தானே? அப்போ பியும் டிஎம் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணும்போது 180 டிகிரி. ஓகேவா? அப்போ நம்ம என்ன ரீசன்? சம் ஆஃப் த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் a cyclic quadrilateral is 180 டிகிரி. அதை வச்சு நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? அப்போ 6x minus 4 plus 7x plus 2 equal to 180 டிகிரி. அடுத்து நான் ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ x ஆட் பண்ணுவோம். 6x plus 7x எவ்வளவு நமக்கு? 13x. minus 4 சிம்பிள் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போ மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சிம்பிள் போடலாம். minus 4 plus 2 minus 2 180 டிகிரி. அப்போ 13x equal to 180 டிகிரி plus 2. இந்த மைனஸ் 2 அங்கே போகும்போது என்ன ஆகும்? plus 2 ஆகும். அப்போ 13x equal to 182 டிகிரி. அப்போ x equal to என்னது? 182 டிகிரி divided by 13. ஓகேவா? இப்போ 13 வச்சு இதை பண்ணும்போது நம்ம என்ன வரும்? 13 into 182 நம்ம வந்து 13 பண்ணுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது 18 எடுக்கும். அப்போ 1 தானே? 130 சார் 13 52. இப்போ 52 into 4 பண்ணுமா? 3 சார் 12 1 52 4. ஓகேவா? அப்போ என்ன வரும்? 14 டிகிரி அடைச்சிருச்சு. எக்ஸ் வந்து என்னது நமக்கு? 14. இப்போ வந்து எக்ஸை வச்சு நம்ம ஏயும் பியும் கண்டுபிடிச்சலாமா? அப்போ ஆங்கிள் பி வந்து என்னது நமக்கு? 6x minus 4. அப்போ 6 into 14 minus 4 equal to என்னது? 6 into 14 என்னது? 6 4s are 424 2 1 6 6 84 minus 4 equal to என்னது? 80 டிகிரி. ஓகேவா? ஆங்கிள் பி என்னது? 80 டிகிரி. அப்போ இதில் எழுதலாம் ஆங்கிள் பி வந்து என்னது? 80 டிகிரி. ஓகே, அடுத்த ஆங்கிள் சி வந்து என்னது? ஆங்கிள் டி வந்து என்னது? 7x plus 2 equal to என்னது? 7 into x வந்து 14 plus 2 equal to என்னது? 7 4s are 28 2 1 7s are 7 98 plus 2 equal to என்னது? 100. அப்போ ஆங்கிள் டி வந்து நமக்கு என்னது? 100 டிகிரி. ஓகே, இதே ஆப்போசிட் இதை வச்சு நம்ம அந்த ரெண்டு எடுத்துடலாமா? ஓகேயா? மட்டும் அழிச்சிடலாம். நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? அது எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே, அடுத்து ஆப்போசிட் இதே தான். என்னது? ஆப்போசிட் அப்படின்னா அப்போ ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. என்னது? ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து என்னது? சம் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. சும்மா எழுதியிருக்கேன். ஓகேவா? தெரியல நமக்கு, அதனால நம்ம வந்து ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். என்னது? சம் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகே, அப்போ ஏ வந்து நமக்கு என்னது? 2y plus 4 plus c என்னது? 4y minus 4 equal to 180 டிகிரி. y ஆட் பண்ணுவோமா? 6y. இது வந்து என்னது? minus 4 plus 4 என்னது ஆயிரும்? 0 ஆயிரும். அப்படிதானே? ஓகே, அப்போ வந்து நமக்கு என்னது? இது ரெண்டுமே 0 ஆயிரும். equal to 180 டிகிரி. அப்போ y equal to என்னது? 180 டிகிரி divided by 6. 6 வச்சு பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 6 1 6 2s are
18. So 6 3s are 18. Sorry, 6 3s are 18. அப்போ 30 degree. அப்போ y என்னது 30 degree. இனி நமக்கு angle நினைச்சலாம். Angle A is equal to என்னது 2y plus 4. 2 into 30 plus 4 is equal to என்னது 60 plus 4 is equal to 64. அப்போ angle A is equal to என்னது 64 degree. Angle A வந்து என்னது 64 degree. அடுத்த angle D C வந்து என்னது 4y minus 4 is equal to 4 into 30 minus 4 is equal to என்னது 120 minus 4 is equal to என்னது 120 இருந்து 4 minus 1 ஒரு 116 degree. அப்போ angle C வந்து என்னது 116 degree. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கண்டுபிடிச்சா angle A வந்து என்னது 64 degree, angle B வந்து 80 degree, angle C வந்து 116 degree, angle D வந்து என்னது 100 degree. அவ்வளோதான். ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுல. ஓகேவா? நம்ம ஸ்டெப்பாக செய்யும்போது அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கும் குறையும். ஈஸியாக வந்துட்டு பாருங்க, நம்ம இன்ட்ரெஸ்டாக இருந்ததுல. ஓகே, உங்களுக்கு வீடியோ நான் கிளாஸ் எடுக்கிறது உங்களுக்கு புரிஞ்சது இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.